வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு கண்ணு தெரியும்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் நம்புறேன். ஓகேங்களா? இப்போ கண்ணு தெரியுங்கிறத நம்ம என்ன பார்க்குறோம், நான் பொருளை பார்க்குறேன், கலரை பார்க்குறேன், இல்லை ஒரு அசைவை பார்க்குறேன், அதை என்னால் கிரகிச்சு உணர முடியுது அப்படிங்கிறதுனால நமக்கு கண்ணு தெரியுதுன்னு சொல்கிறோம். ஆனால் கண்ணு தெரியுதுங்கிறதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இப்போ எப்படி நமக்கு கண்ணு தெரியும்? ஒளி நம்ம கண்ணில் பட்டு அதை நம்ம மூளை இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த பொருளாக நம்ம கண்ணு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்லுங்கள், அந்த பொருள் ஒரு பொருள் நீங்கள் எப்படி சொல்ல, இப்போ எனக்கு கை முன்னாடிக்குன்னு வச்சுங்களேன், இந்த கையை நான் கையின்னு உணர்றேன்னு வச்சுக்கங்களேன், இந்த கையிலிருந்து வந்த ஃபோட்டான் எனக்கு கண்ணில் படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கை, ஆனால் இந்த கைக்கு ஃபோட்டானை ஜென்ரேட் பண்ணுற பவர் இருந்துச்சுன்னா எனக்கு இருட்டுலேயும் இந்த கை தெரியணும். இருட்டில் கை தெரியுமா? தெரியாது. அப்போது சூரியன்லேருந்து ஃபோட்டான் வருதுன்னு சொல்கிறாங்க. சூரியன்லேருந்து ஃபோட்டான் டைரெக்டாக வந்துருச்சுனாலும் எனக்கு கை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இல்லை. ஏன்னா லூமினஸ் லைட் முன்னாடி கொண்டு போய் எத்தனை இருந்தீங்கனாலும் அது முன்னாடி நிற்கிறது தெரியாது. லூமினஸ் தான், வெளிச்சம் தான் தெரியும், முன்னாடி நிற்கிறது தெரியாது. இப்போ அந்த சரௌண்டிங், இப்போ இந்த ஒரு பொருளை நம்ம பார்க்குறோன்னா அந்த ஃபோட்டான் இது மேலே பட்டதுனால ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஃபோட்டான் நமக்கு கிடைக்கணும். புரியுதுங்களா? இப்போது ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இந்த பொருள் இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு பாட்டில் இருக்குது, ஒரு மூடி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நாசில் இருக்குது. இது எல்லாம் நமக்கு தெரியணும்னா இதிலேருந்து வர ஃபோட்டான் பட்டாவே நமக்கு போதுமானது தான். ஆனால் இதுக்கு ஃபோட்டான் ஜென்ரேட் பண்ணுற பவர் இருக்கானா? இல்லை. இது ஜென்ரேட் பண்ணாத ஃபோட்டான் எங்கேருந்து இதுக்கு கிடைக்குதுன்னா சன்லைட்லேருந்து. இப்போ நமக்கு நேச்சுரல் லைட் சன்லைட்டு இது மேலே படணும். இது மேலே பட்டு எங்கேயும் போயிடாமல் அது நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் பண்ண ஃபோட்டானை நம்ம கண்ணு ப்ராசஸ் பண்ணி இந்த பாட்டில் தான் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டிலுக்கு இல்லை லிக்விட் ப்ளூ கலரில் இருக்குதுன்னா ப்ளூ கலருக்கான ஃபோட்டான் வரணும். இது ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டுக்கான ஃபோட்டான் வரணும். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம். இது நாள் வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? டேரெக்டாக நான் இந்த பொருளை பார்க்குறேன், இந்த பொருளோட ஃபோட்டான் என் கண்ணில் பட்டுது, அப்படி தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி இது புதுசாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.